ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கனிக் கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் மாடி தோட்டத்தில் ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்தப்போ இங்கே வந்து ஒரு அத்திப்பழம் நமக்கு வந்து பழுத்து ரெடியாகி இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அத்திப்பழத்துலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்திப்பழத்தை ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இந்த காக்காயும் குருவியும் விட்டாங்கன்னு தான் தெரியல. 2-3 பழையெல்லாம் வரிசையாக பறித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இது சூப்பராக அழகாக படுத்துருக்குது. சாப்பிடு நல்லா இருக்குது. ஆனால் வந்து மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா பறிக்கிறதுனால ரொம்ப இனிப்பு இல்லை, இனிப்பு கம்மியாக இருக்குது. சாப்பிடு அப்படியே பிளேட்டை எடுத்துட்டு வாங்க பாப்போம். வாயில இருந்துப்போம், கடைசியில் இருந்துருவோம். ஃபஸ்ட்டாக வந்து நாட்டு வெரைட்டி பிங்க் ரோஸ் தான் பறிக்க போகிறோம். ரெண்டு பூ, இதே சேம் ரோஸ் இங்கேயும் இருக்குது பாருங்க. அந்த ரோஸ் வந்து நல்ல பிங்க் கலரில் டார்க் பிங்கில் பூத்துருக்கு. இது வந்து பேபி பிங்க் கலரில் பூத்துருக்காங்க. ஒரே கலெக்ஷனில் நமக்கு வந்து இவ்வளோ பூ கிடச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து பன்னீர் பட்டன் ரோஸு, ரெண்டு பூ கிடச்சிருக்குது. பன்னீர் பட்டன் ரோஸ் நிறைய திழுத்து நிறைய மொட்டு வச்சிருக்குது. பன்னீர் ரோஸ் எல்லாம் பூத்து கீழே விழுந்துடுச்சு. இது வந்து ஒரு 2 பூ தான். அடுத்தது இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் தான். இப்போதான் கொஞ்சம் பெரிய செடியாக வளர்ந்துருக்குது. நான் வந்து பாட்டெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன பாட்டில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பெரிய கேனுக்கு மாற்றி வச்சப்போ நிறைய திழுத்து நிறைய மொட்டு, ஃபுல்லாக செடி ஃபுல்லாகவே மொட்டு வச்சுருக்குது. இதுவும் சூப்பராக நல்லா பூ பூக்கிற ஒரு கலெக்ஷன் தான். அப்புறமா வந்து நம்ம டபுள் கலர் ரோஸு, 2 பக்கமும் வேறு மொட்டு இருக்குது. அது இன்னொரு சைடில் மொட்டு இருந்துச்சு. 2 பூவு. அடுத்தது இது வந்து பூத்து காஞ்சு போச்சு. அந்த மொட்டு பூ பறிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி விடலாம். அடுத்ததாக இங்கே பாருங்க, க்யூட்டாக அழகான ஒரு கலரு. இது வந்து ஒரு ஆரஞ்சு மாதிரி கலரில் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து இந்த ஒரு பிங்க் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் பூத்துருக்குது. அடுத்ததான் நம்ம வீட்டு தோட்டத்தோட புது வரவு செண்டு ரோஸில் வந்து பட்டன் ரோஸ் வெரைட்டி கலெக்ஷன். பட்டன் ரோஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய பூவாகவே தான் பூத்துருக்காங்க. இது விழுந்துடும் மொட்டு. இதை பறிக்கும் இவ்வளோ பூ கிடைச்சிருக்குது. அடுத்தது வேற அந்த பக்கம் வந்து பட்டன் ரோஸ் வெரைட்டிஸ் பார்க்கலாம். டபுள் கலர் ரோஸ் ஒன்று இருக்குது. டபுள் கலர் ரோஸு, அதில் மொட்டு இன்னும் விரியும். அப்புறம் ஒயிட் கலர் ரோஸு மழை பெஞ்சதுக்கு அப்புறமாட்டு
இப்போ வந்து சூப்பராக ஒரு பூ பூத்திருக்காங்க. இல்லைன்னா வெயிலில் ஒரு மாதிரி கரிஞ்சி காஞ்ச பூ தான் பூத்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, நம்ம கார்னிஷன் எல்லாம் மழையில் வந்து சேதாரம் ஆயிடுச்சு. ஒரு 2-3 பானையில எல்லாம் ஒயிட் கலர் தான் ஒரு ரோஸ் இருக்குது. இதுவுமே சூப்பராக அழகாக பூத்துருக்குது. அடுத்தது நம்ம பட்டன் ரோஸ் வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக பூத்துருக்காங்க. நான் இன்னும் ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்கல, ஃபெர்டிலைசர் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மழைனால எதுவுமே கொடுக்கல. இப்போது இன்னைக்கு தான் எங்களுக்கு மழையெல்லாம் தீர்ந்து கொஞ்சம் நார்மல் நிலமையில வந்து சூரியன் வந்து எங்கள் கன்னியாகுமரியை வந்து எட்டி பார்த்துருக்குது. அடுத்ததான் நம்ம வெல்வெட் ரோஸு. இதுவும் நம்ம புது வரவு தான். அடுத்ததா வந்து நம்ம 7 days ரோஸு. அடுத்து சென்டர் ரோஸு. இந்த சென்டர் ரோஸோட பட்டன் ரோஸ் தான் சொன்னேன் இல்லை, இங்கே பாருங்கள். ஆனால் வந்து இதுக்கு இதழ் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது வந்து இங்கே பட்டன் ரோஸ் இருக்குது, அது இருக்கட்டும், அது விரியும். இந்த ரோஸுமே சூப்பராக அழகாக பூத்துருக்காங்க. அப்புறம் மில்கி ஒயிட்டும் ஒரு மொட்டு இருக்குது. அடுத்ததாக அங்கே ஒரு ஜெவந்தி இருக்குது. இந்த கலரே ரொம்ப இதாகி போயிடுச்சு, பார்க்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கொடுத்தாங்கல்ல, அவங்க தந்த செடியில் வந்து பூ பறிக்கிறோம். அது என்னமோ மூடெல்லாம் ஈரமாக தான் இருக்குது, ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல, பார்த்துட்டு. அடுத்தது அந்த பக்கம் இருக்குது. ஆமாம் இருக்கு. இல்லை இல்லை, இன்னைக்கு தான் பூத்துருக்கு. அந்த ஒரு மாதிரி சுக்கு பூ மாதிரி பூத்து. முள்ளு உதிர்ந்துட்டு பூவு. அடுத்ததான் அந்த பக்கம் இது ஜெவந்தியில இதா பிங்க் பியூட்டி, அது ஏதோ ஒரு கலர்ல இப்ப பூத்துட்டு இருக்குது. அவ்வளோதான் நமக்கு இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தோட ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாட்டா, பாய் பாய்.